எமர்ஜென்சியா போகணும் அப்படின்ற ஒரு டைம்ல ஹெல்ப் பண்றாங்க பத்தியா, அந்த மனசு தான். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இது சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ப்ரோ எனக்கு தெரியாம இருக்கு ப்ரோ. இப்போ இன்னைக்கு என்ன வீடியோனா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்க்க போறோம். ஃபன்னியாகவும் இருக்கும் அண்ட் மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறாங்க இருக்கும் நான். ஓகேவா, அதுதான். Let's start. இந்த மாதிரி அன்பு காட்டுறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் சமாதானம். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு யார் சொன்னது? இப்ப திடீர்னு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வந்துருச்சா? ரொம்ப நல்லாவே இருக்கு. யாருக்கு கடவுள்? Look, I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன முன்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் வந்த அந்த மனசுக்கு அதான் கடவுள். எனக்கு சாமி நம்பிக்கை உங்களுக்கு எப்படி? எனக்கு அப்படிங்களா? என்ன சாமி? கொல்லணும்னு வந்துட்டு மனச மாத்திக்கிட்டு மன்னிப்பு கேட்கிற மனுஷன் இருக்காங்க. அதான் என்ன பொறுத்த வரைக்கும் சாமி. மனச மாத்திட்டேன். சாமியில என்னது? அப்படிலாம் நம்பிக்கை இல்லாம நாட்டியம் பேசாதீங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய சாமி இருக்கு. கடவுள் யாருன்னா, ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்றதோ, ஜஸ்ட் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்றதோ, அவங்களுக்கு தான் நம்ம கடவுளா தெரியும். யார் ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்களோ, அது யார் முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் ஹெல்ப் பண்றாரோ அவர் தான் உண்மையிலே கடவுள்னு நான் நம்புறேன். இப்போ சாப்பாடு வழி இல்லாமல் இருக்கவங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, பைக்கில் பெட்ரோல் இல்லை, எமர்ஜென்சியாக போகணும் அப்படின்ற ஒரு டைமில் ஹெல்ப் பண்ணுறாங்க பத்தியா, அந்த மனசு தான். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இல்லன்னா அது ஒழுங்கா சொல்ல. ஏன் மூஞ்சி சூத்துல ஓட்ட மாதிரி வச்சிருக்கா புண்டை? நம்ம சுத்தி இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க, உனக்கு எதுக்கு இந்த வேலை, நீ அதை செய்யற, உனக்கு அது வராது. அவனுக்கு என்ன வரும்னே கண்டுபிடிக்கிறதே லேட்டா வருது. இதுல மத்தவனுக்கு என்ன வரும்ன்றது மத்தவங்க எப்படி சொல்லணும்? நம்மளுக்கு என்ன வரும் நம்மளுக்கு தெளிவா தெரியும் நண்பா. அதை நம்ம பண்ணோம்னா நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கலாம். அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஃபீல் வளரணும் இல்லையோ சந்தோஷமா இருக்கிறேன். நான் நினைச்சதை பண்றேன்னு நீங்களும் அதே மாதிரி எல்லாருமே அடுத்து வரக்கூடிய யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், இது வரைக்கும் பண்ணணும்னு நினைச்சு வீட்டுல சொல்லுவாங்க, மத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் தப்பா நடத்துறவங்க, பண்ணாம இருக்கிறவங்க, ப்ளீஸ் டேக் அவுட், கம் அவுட், டெஃபினெட்லி வில் ட்ரா. சிம்பிள். உனக்கு என்ன தெரியுதோ, உனக்கு எது பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன், ஓகேவா, அந்த விஷயம். அதுக்குன்னு எல்லா விஷயமும் நல்ல உன்னை எது உயரத்துக்கு கொண்டு போகுமோ. இப்போ தப்பா பேசுவாங்க, நீ உனக்கு இது செட்டே ஆகாதா, ஏன்டா செஞ்சுன்னு இருக்க, உனக்கு வரவே வராதுடா, ஏன்டா தேவையில்லாம அதை டைம் வேஸ்ட் பண்ணிக்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் காதலே போடுகாதீங்க, ஓகேங்களா. உங்களுக்கு எது கரெக்டா இருக்கோ அந்த மாதிரி நீங்க போங்க. அதை விட்டு நீங்க வெளியே வராதீங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி.
எதுவுமே பண்ண முடியாது. சுத்தி இருக்க குடும்பத்துக்கு ப்ரூவ் பண்ணு. இப்போ நீ ஒரு விஷயம் பண்ணுறன்னா அதுலேருந்து எக்காத்த முன்னிட்டும் பேக் மட்டும் அடிச்சிடாத, ஓகேவா? தெரியும் நீ சூத்த மூடு. நிறைய பேர் எதுவுமே சொல்லிட்டோம், சிரிக்கிட்டோம், எதுவும் பண்ணிட்டோம். ஆனால் நீ பேக் மட்டும் அடிச்சிட்டனா எல்லாமே வேஸ்ட்டு. கம்பேக்கு கொடுத்துன்னே இருக்கணும், நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணணும், ஓகேங்களா? இது வரைக்கும் நீ நிற்கவே கூடாது. நானும் சொல்லிட்டே இருக்கேன் சுமாரான்னு கேக்குறியா? உற்றாத தம்பி, உற்றாத. அதுக்கு ஒரு 50 வருஷம் அப்படியே பேசும். உற்றாத. இந்த சாவ பண்ணைய அடிக்கிற சாவ. பார்க்காத டவுன்ஃபாலே கிடையாது. இவ்வளவு பாட்டம். நானும் அப்படிதான் இவ்வளோ வண்டி வந்து வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் நான் வண்டி வாங்கினா பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தால்தான் வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. டவுன்ஃபாலே கிடையாது. இவ்வளவு மாமா ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அதான் மாமா எல்லாம் சொல்லிட்டாங்கல்ல. நல்லா சரிங்க சரிங்க மாமா. ஹலோ, அவன் பெரிய வில்லங்க பச்சோட இருப்பா போல இருக்கு மாமா. மாமா ஊர் 1000 சொல்லும். நானா இருக்கேன் அவ்வளவுதான். நீ கரெக்ட், உனக்கு தெரியும்ல. மத்தவங்களை பத்தி என்ன யோசிச்சா நம்ம என்ன இக்னோர் பண்ணிட்டு உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. கத்தி கத்தி பார்த்துட்டு டயர்ட் ஆயிடும். சோழி முடிச்சு痛みを考え、痛みを受け取る。 100%. பைத்தியக்கார கூதி. வாழ்க்கையில பணம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணீங்க. அதிக பணம் நிம்மதிக்கு கேடு சொல்றவங்க பெரிய பணக்காரனா இருக்கீங்க. நிம்மதிக்குதான் தெரியுதான் நான் தான் சொல்றேன். பணம் 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 எப்ப காசு திருட்டு போய் கொடுத்து காசு இல்லப்பா. அப்ப காசு திருட்டு சொல்றீங்க. This life bro, track driver. பயமா இருக்கா? பைத்தியக்கார நீ வரியா பேசுறியா? இல்ல நீங்க பட்டத குடிக்கிற அப்படின்னு கோச்சிட்டு வரியா? ஒரு அளவுக்கு கோச்சிட்டு போறோம். கோச்சிட்டு போயிட்டு திரும்ப வரியா? சரி என்ன இது என்ன வாழ்க்கை? அப்படி ஒரு மைண்ட் செட்டாவே இருக்கு. ஆனா இவரெல்லாம் வரமாட்டாரியா? அவரே லைக்க போனாலும் என்கிட்ட கேட்கப்படுற பொதுவான கேள்வி என் சக்சஸ்க்கு என்ன காரணம்? Actually very simple. வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியா வேண்டிய மற்ற ஐடியா
இந்தியாவிலேயே ஒரு வாழ்க்கை எனக்கும் ஒரு ஐடியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அதை நான் வாழ்க்கையாக செய்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படிடா எப்படிடா ரியாக்ட் பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும்? ரைட் ஆளப்புறம் தேனப்புறம் ப்ரோ எனக்கு தெரியாம இருக்கு ப்ரோ இப்போ